வைகை ஆற்றை ஒட்டி தெற்கே, வைகை ஆற்றின் தெற்கே உள்ள ரோட்டில் இந்த வார கோழிச்சந்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் நடக்கும். வெளியூர்லேருந்து வர்றவங்க மாட்டுத்தாவணியிலேருந்து வந்தாலும் பெரியார்லேருந்து வந்தாலும் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே நடந்து வந்துடலாம். எல்லா வகையான நாட்டு கோழிகளும், கின்னி கோழி, வான்கோழி, வாத்து, புறா, லவ் பேர்ட்ஸ், மீன் எல்லாமே இந்த சந்தையில் கிடைக்கும். இது பெட் அனிமல்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. கோழிகள் அதிக அளவில் விற்பனையாகுது. கோழி குஞ்சுகள், எல்லா வகையான கோழி குஞ்சுகளும் கிடைக்கும். வாத்து, மணிலா வாத்து எல்லாமே சில பேர் கிலோ கணக்கில் தருவாங்க. சிலர் உருப்படி கணக்கு, ஒரு கோழி இவ்வளவு அப்படின்னு கொடுப்பாங்க. சண்டை சேவல்லாம் இங்கே கிடைக்கும். நீங்கள் வாங்குறதுனால இங்கே வந்து வாங்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க, அதை விற்கணும் அப்படின்னாலும் இங்கே நல்ல விலைக்கு விற்கலாம். பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை கறி தேவைக்கு வாங்குறவங்க அதிகம் வாங்குவாங்க. நீங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா விற்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தையாக இருக்கும். கறி தேவைக்கு அதிக அளவு கோழிகள் இங்கு விற்பனை ஆகுது. நிறையா புறாக்கள் வளர்க்குறவங்க இங்கே வாங்குறதும் விற்கிறதும் நடக்கும். பேன்சி கோழிகள் வீட்டில் வளர்க்குறவங்களும் அதற்கான கூண்டுகளும் இங்கே விற்கிறாங்க. கூண்டுகளும் தீவனங்களும் அதுக்கான ட்ரிங்கர், ஃபீடர் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. சின்ன லவ் பேர்ட்ஸ்க்கு அதற்கான கூண்டுகளோட தீவனமும் சேர்த்து விற்கிறாங்க. அந்த கூண்டுக்குள்ளே சின்ன பானை வச்சுருக்காங்க. ட்ரிங்கர், ஃபீடரு எல்லாமே சேர்த்து வச்சு விற்கிறாங்க. பெட் அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸும் கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது. இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும். இது ரோட்டோரமாக தான், கடைகள்லாம் எதுவும் கிடையாது. ரோட்டோரமாக அன்றைக்கி ஒரு நாள் காலைல 6:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் விற்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல விற்பனை நடந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லாமல் எல்லாருமே போயிடுவாங்க. செல்லப்பிராணியாக நீங்கள் நாய் வளர்க்கணும் அப்படின்னாலும் நாயிலையும் நிறையா ரகத்தில் வச்சு விற்கிறாங்க. லவ் பேர்ட்ஸ், புறா, லவ் பேர்ட்ஸில் நிறையா ரகங்கள் இருக்குது. நாய், குட்டி நாயெல்லாம் நிறையா விற்கிறாங்க. ஆரம்பத்தில் கோழி சந்தையாக இருந்தது. அப்புறம் எல்லா பிராணிகளையும் கொண்டு வந்து விற்கிற இடமாகவும் வாங்குகிற இடமாகவும் மாறிடுச்சு. சின்ன சின்ன மீன் குஞ்சுகளையும் பாக்கெட்டில் போட்டு அதையும் விற்கிறாங்க. சிறுவர்கள் அதையும் ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு இருந்தாங்க.
உங்களுக்கு எது ஆர்வமாக இருக்கோ அதை வாங்கவும் விற்கிறதுக்கும் மதுரையில் ஒரு சிறந்த இடமா இந்த வாரச்சந்தை இருக்கும். மதுரையில் இருக்கவங்களும் மதுரையை சுற்றி பக்கத்தில் வெளியூரில் இருக்கிறவங்களும் இந்த சந்தையை பயன்படுத்திக்குங்க. வீட்டில் நீங்கள் செல்லமாக வளர்த்தாலும் கொண்டு வந்து விற்கிறதுக்கான ஒரு சிறந்த இடமா இந்த மதுரை வாரச்சந்தை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கக்கூடிய இந்த வாரச்சந்தை ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.